command comment கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் கிரியேட்டிவிட்டி சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன கீ செயின்ஸ் மேக் பண்ண போறோம், ஸ்கூல் பேக்குக்கு யூஸ் பண்ற மாதிரி. ஸோ ஸ்கூல் வேற ரீஓபன் ஆக போகுது. ஸோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன கீ செயின்னு இல்ல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியும் மேக் பண்ண போறோம். அதாவது ஒவ்வொரு ஐடியாவும் ஒவ்வொரு திங்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேக் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா ஏதாவது ஓகே இது ஈஸியா இருக்கு பண்ணலாமே, ஓகே இது நல்லா இருக்கு பண்ணலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். உங்க வீட்டுல கண்டிப்பா அந்த பொருளும் இருக்கும், ஏதாவது ஒரு பொருள் அது. ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம பண்ண 10 கீ செயின்ஸ்ல உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அது என்னன்னா இந்த கமாண்ட்னு சொல்றேன். ஸோ அதனால நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. ப்ரொனன்சியேஷன் தப்பா சொல்றீங்க, ப்ரொனன்சியேஷன் வந்து சரியா இல்லை, தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி வருது. ஸோ அதனால தான் நானும் சொல்லி பார்த்தேன். ஏதோ ஓரளவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன், மாத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கலர்ஃபுல்லான பாம்பாம்ஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு நான் மொத்தம் ஒரு 6-7 கலர்ஸ் கிட்ட எடுத்துக்கிறேன். எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸில் இருக்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு கலர் எடுத்துக்கிறேன், க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். தென் வந்து அதோட சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பாம்பாம் எடுத்து சைடில் ஒட்டிக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கிட்ட க்ளூவோட லிங்க்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் காசு கூட தான். நீங்கள் இது இல்லை அப்படின்னா நார்மலாக ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஃபெவிபாண்ட் 10 ருபீஸ்க்கு இருக்கும்ல அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் அதசிவ் க்ளூ தான். எனக்கு ஹார்ட் க்ளூ அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி க்ளூ தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 இது சுற்றி ஒட்டினதுக்கப்புறம் ஒரே ஒரு பாம்பாமில் மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு பின்லே போட்டு பார்த்தேன், கரெக்டாக வரல. அதனால காம்பஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹோல்ஸ் போட்டு தென் வந்து அதில் ஐபின் மாட்டி விட்டுக்கிறேன். அந்த ஐபின் மாட்டுறதுக்கு முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணி நல்லா மாட்டி விட்டுட்டு திரும்ப எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணிவிட்டு கீழே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த இதில் சுற்றி ஒட்டணும்ல அதில் ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், ஒரு குட்டி ஃப்ளார் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ அந்த ஐபின் மாட்டிருக்கோம்ல அதில் இந்த ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டு கீ செயின் ஹோல்டரை மாட்டி விட்டோம்னா ஃபஸ்ட் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஐடியா. சப்போஸ் உங்ககிட்ட பாம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஹோம்மேடாக கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஒன்று போட்டிருக்கோம் ரீசெண்டாக. அதில் ஹோம்மேடாக பாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் செக் பண்ணி பாருங்க. ஸோ ஓகே, இப்போ செகண்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்துட்டு ஒரு 6 சென்டிமீட்டருக்கு நான் கட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் 2 பீஸையும் வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். சேம் சைஸில் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இது கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா பீஸஸையும் கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி வந்துட்டு ஒல்லியான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு ஒரு சென்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கேலை வச்சு அச்சு மாதிரி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி ஸ்கேலை வச்சு அச்சு மாதிரி கீழே வர கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம அந்த அச்சு கொண்டு வந்திருக்கோம்ல அதே மாதிரி அந்த சைஸ்லேயே கரெக்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த சைடாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸஸாக இப்படி கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்துட்டு அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி 2 ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒட்டி வச்சுருந்தோம்ல அந்த ஃபோம் ஷீட்டுக்கு மேலே வரிசையாக வந்து ஒட்டி விட்டுக்கலாம். லெஃப்ட் சைடும் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக இதே மாதிரியே ஃபுல்லாக ஒட்டிட்டு பார்க்கும்போது நமக்கு ஃபைனலாக லுக் இப்படி தான் இருக்கும். இப்போது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சைடில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டுட்டு அதில் கீ செயின் ஹோல்டரை மாட்டி விட்டோம்னா ஒரு சாக்லேட் ஷேப்பில் ஒரு கீ செயின் ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளான ஐடியா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கார்ட்போர்ட்லேயே ட்ரை பண்ணலாம், பட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்காது, அதனால தான் ஃபோம் ஷீட்டில் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ் எடுத்துக்க. இது வந்து ஒரு ஷால் பின்னு, அதில் உள்ள ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ்க்குள்ளே கொஞ்சமாக வாட்டர், அது கூட கொஞ்சம் கிளிட்டர் க்ளூ இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கிளியர் க்ளூ ப்ளஸ் இல்லைனா ஃபெவிகாம் ப்ளஸ் கிளிட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் அது கூடவே ஒரு சீக்வன்ஸ் பீட்ஸ் இருந்துச்சு, குட்டி குட்டி ஸ்டார் ஹார்ட் இருக்கிற மாதிரி, அந்த இதையும் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த கிளிட்டர் க்ளூ வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக வாங்கி சும்மா தான் இருந்துச்சு. ஸோ அதனால இதுக்கே நான் மேக் பண்ணிட்டேன். இது வந்து எப்படி இருக்கணும்னா எந்த அளவுக்கு இருக்கணும்னா 3னா கொஞ்சம் முக்கால்வாசிக்கு இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் இதில் ஹோல்ஸ் போட்டு அந்த பின் மாட்டவே மறந்துட்டேன். ஸோ அதோட இன்னொரு கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டு ஒரு கம்பியை தீயில காமிச்சு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதை நல்லா வளைச்சி விட்டுட்டு கம்பியை விட்டு வளைச்சி விட்டுட்டு திரும்ப இந்த கண்டெய்னருக்கு அந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சோம்னா அதை
வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வரைக்கும் நான் லிக்யூட் கீச்செயின், லிக்யூட் நோட் புக் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன், லிக்யூட் பவுச்சுன்னு. அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையாகவே இருக்காது. ஏதாவது கிளிட்டர்ஸ் அதிகம் ஆட் பண்ணிடுவேன், ஃபுட் கலர் அதிகம் ஆட் பண்ணிடுவேன், ஏதாவது இதாயிரும், சொதப்பிடும். ஆனால் இது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு லிக்யூட் டைப் கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி தான் அந்த மூடியும் ஒட்டியிருக்கேன். அந்த ஹோல்ஸ்லேயும் வந்துட்டு லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து லீக் ஆகாமல் இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸ். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு சிடி டிவிடி இருக்கும்ல, அதை எடுத்து அது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நமக்கு இருக்கும். உள்பக்கம் வந்துட்டு ஒரு ஷைனிங் லுக்கில், வெளிப்பக்கம் வயலட் கலரில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிரர்ஸை எடுத்து கொஞ்சமாக மிரர்ஸ் எடுத்து ஓரத்தில் சென்டர்லலாம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஓரமாக ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பின்னை வந்து கேண்டிலில் காமிச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் ஜம்ப் ரிங்ஸை கீச்சன் ஹோல்டரை மாட்டி விட்டுட்டேன். இது வந்து சைடில் கீறுதான்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு கீரையில் சப்போஸ் உங்களுக்கு கீரை மாதிரி இருந்துச்சுன்னா க்ளூ வந்துட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா கீரை வைக்கிறாது, இல்லைன்னா டேப் ஒட்டி விட்டுக்கலாம். ஒரு பட்டர்ஃப்ளை கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு பெரிய செல்லோ டேப் எடுத்து கீழே மடிச்சு விட்டு ரெண்டு எண்டிங்லேயும் மடிச்சு விட்டு மேலே கம் சைடு இருக்க மாதிரி ஒட்டிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சென்டரில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கிட்டேன். இது உங்களோட ஃபோட்டோ, இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்க உங்கள் பேரண்ட்ஸோட ஃபோட்டோ, ஃப்ரெண்ட் ஃபோட்டோ, இல்லை ஏதோ உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ் ஃபோட்டோஸ் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கிளிட்டர்ஸ், கீழே கொஞ்சம் கிளிட்டர்ஸ் போட்டுக்கிறேன். தென் வந்து அந்த சீக்வன்ஸ் பீட்ஸ் அந்த லிக்யூட் கிச்சனில் ஆட் பண்ணோம்ல, இது வந்து நானோ டேப்க்கு ஃப்ரீயாக கொடுத்தது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அது அந்த குட்டி குட்டி ஸ்டார், ஹார்ட் இதெல்லாம் இருந்துச்சு. அதை வந்து போட்டுக்கிட்டேன் ஃபோட்டோவை சுற்றி. நெக்ஸ்ட்டு திரும்ப ஒரு டேப் எடுத்து மேலே அப்படியே ஒட்டி விட்டுட்டு அப்புறம் அதுலேருந்து எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இது ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருக்கும். இது ரொம்ப லேஸாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு டேப்பில் ஃபோட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில், ஓஹெச்பி ஷீட்டில் வந்துட்டு ஃபோட்டோ கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு மேலே டேப் ஒட்டி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு கீச்செயின் ஹோல்டர் மாட்டி விட்டு கீச்செயின் ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம். அதுக்கு ஒரு வேஸ்ட் கிளாத், ரெட் கலர் கிளாத் இருந்துச்சு, அதை எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சேமான ஷேப்பில் இருக்கணும். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் ரெண்டு இதுவுமே சேமான சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு க்ளூ எடுத்துகிட்டு ஓரத்தில் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக மட்டும் கேப் விட்டுக்கலாம். மற்றபடி எல்லா இடத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கிளாத் எடுத்து அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன். மறக்காமல் அந்த கேப் விட்டுருக்கணும், அப்போ தான் நம்ம அதில் ஃபில் பண்ண முடியும். இப்போ அந்த கேப் விட்டுருக்கோம் தெரியுமா, அந்த கேப் வழியாக பார்த்துட்டு காட்டன் எடுத்து அப்படியே நம்ம கொஞ்சமாக உள்ளே வந்துட்டு ஃபில் பண்ணிக்கணும். இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப் இருக்கும்ல, அதையும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஃபிட் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஒட்டின இடமும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நமக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இல்லை. அது மட்டும் இல்லை, அது ரொம்ப பிளைனாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஒரு கோல்டன் ஸ்டோன் எடுத்து அப்படியே சுற்றி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக அந்த ஹார்ட்டோட ஓரத்தில் ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி பேக் சைடும் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சைடு மட்டும் பண்ணி காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு ஹோல்ஸை போட்டு ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டு கீச்செயின் ஹோல்டரை மாட்டி விட்டுக்கலாம். இது சென்டரில் கொஞ்சம் பிளெயினாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணி நேம் மாதிரி எழுதிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு அதுவும். ஸோ உங்களுக்கு நேம் வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைனா சிம்பிளாக விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் கிளாத் இருந்தாலே ஒரு கீச்செயின் நம்ம ரெடி பண்ணிடலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு A4 சைஸ் பேப்பர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சார்ட் பேப்பர், நார்மல் பேப்பரில், சார்ட் பேப்பரில் நம்மளோட நேம் எழுதிக்கலாம். நார்மல் மார்க்கர் யூஸ் பண்ணி தான் நேம் எழுதிட்டேன். ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஷேப்பில் கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன், அதாவது நேமோட ஷேப்லேயே கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு நம்ம வாட்டர் ப்ரூஃபாக ஆக்கணும். அதுக்காக டேப்பு ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் டேப் ஒட்டிட்டு கரெக்டாக அந்த நேமோட ஷேப்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஜம்ப்ரிங்ஸை மாட்டி விட்டு கீச்செயின் ஹோல்டரை மாட்டி விட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ரெடி. நிறைய பேர்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி மேக் பண்ண திங்ஸ்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இதை ஈஸியாக மேக் பண்ணிடலாம். டக்குன்னு உடனே எடுத்து நீங்கள் பேப்பர் எடுத்து ஈஸியாக மேக் பண்ணி பார்த்துடலாம். வாட்டர் ப்ரூஃபாகவும் இருக்கும் டேப் போட்டினால. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேப்பர்லாம் ஆயில் அப்ளை பண்ணி காய வச்சுருக்கேன். ஏன்னா பட்டர் பேப்பர் வேணும், அந்த பட்டர் பேப்பர் இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேப்பருக்கு மேலே நமக்கு என்ன டிசைன் வேணுமோ, என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வரைஞ்சிக்கலாம். நான் ஹார்ட் ஷேப் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ லெட்டர் கூட வரைஞ்சிக்கலாம், AS அந்த மாதிரி எந்த லெட்டர்ஸ் வேணுமோ வரைஞ்சிக்கலாம். நான் ஹார்ட் போட்டுட்டு ஹார்ட் க்ளூ எடுத்துட்டு அப்படியே அந்த ஹார்ட்டை அப்படியே நம்ம வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட பெரிய ஹார்ட் க்ளூ கன் வந்து வீணாக போச்சு. ஸோ அதனால் வந்து சின்ன க்ளூ கன் தான் யூஸ் பண்ணிக்கேன். அதனால கொஞ்சம் சொதப்பலாச்சு. கரெக்டாக
கரெக்டாக சேமான சைஸில் வரல, எனக்கு அங்கேயே பிசராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ ஹாஃப் ஹார்ட்டில் க்ளூ அப்ளை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு சீக்வன் கிளிட்டர்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன் ரெட் கலரு. நெக்ஸ்ட் இந்த ஹாஃபில் திரும்ப அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கோல்டன் கிளிட்டர்ஸ் வந்து போட்டுக்கிட்டேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன ஹாட் க்ளூ கன்னால எனக்கு அந்தளவு க்ளூ வந்து வராது, கொஞ்சம் தான் வரும். பெரிய க்ளூ கன்னாக இருந்துச்சு அப்படின்னா நிறைய வரும், அழகாக இருக்கும். அந்த ஹார்ட்டே ஷேப்பே அழகாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிலும்பலாக இருக்குது. இது நல்லா காய விட்டுறோம். காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக அந்த பேப்பர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஹோல்ஸை போட்டு ஜம்ப் ரிங்ஸை மாட்டி விட்டு கீச்செயின் ஹோல்டர் மாதிரி மாட்டி விட்டுடலாம். இது பார்க்குறதுக்கு ரெசின் லுக்கில் லைட்டாக இருக்கும். நீட்டாக பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி மாதிரி எடுத்திருக்கேன். ஃப்ளவர் மேக் பண்ணுற கம்பி தான், கிராஃப்ட் வயர்னு இருக்கும்ல அந்த மாதிரி கம்பி எதுனாலும் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு பர்பிள் கலர் பீட்ஸை நல்லா மாட்டி விட்டுக்கிட்டேன். மாட்டினது நல்லா எல்லா பீட்ஸையும் மாட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டி ட்விஸ்ட் பண்ண மாதிரி விட்டுக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா கிரேப்ஸ் மாதிரி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த லீஃப் கூட கட் பண்ணேன். பிளாஸ்டிக் கவரில் அந்த லீஃப் கூட கரெக்டாக வரல, எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே வளைச்சி விட்டுக்கலாம் கம்பியை, எடுத்துகிட்டு வராத மாதிரி பீட்ஸு. இப்போ ஃபைனலாக பார்க்க இப்படி தான் இருக்குது. தென் அந்த கம்பியில் வளைச்சி விட்டோம்ல அதில் மேலே ஜம்ப்ரிங்ஸை மாட்டி கீச்செயின் ஹோல்டரை மாட்டி விட்டேன். ஃபைனலாக பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது. கிரேப்ஸ் மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல, பட் நல்லா தான் இருந்துச்சு. உங்களுக்கு கிரேப்ஸ் மாதிரி கொஞ்சமாவது இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு ஏ மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த ஐடியா மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மோல்டு மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அந்த மோல்டு தான் கார்ட்போர்டில் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஏ மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கார்ட்போர்ட் பீஸை எடுத்து கனமாக எடுத்து ஒட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சுற்றி கார்ட்போர்டை ஒட்டிட்டோம் அப்படின்னா ஒரு ஏ ஷேப்பில் ஒரு மோல்டு வந்து ரெடி ஆயிரும். இப்போ இந்த மோல்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபில் பண்ண போகிறோம்னா கொஞ்சம் வாட்டர், அது கூட கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒயிட் க்ளூ இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மோல்டில் கொஞ்சமாக வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு 24 hours காய விட்டணும். என்னாச்சு அப்படின்னா நான் சரி ஓகே காஞ்சிருச்சு, கொஞ்ச நேரத்துலேயே காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். எடுக்கும் போதே எனக்கு கொஞ்சம் பிரேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி இன்னும் கொஞ்சம் காயட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன். கடைசியில் நான் என் காலை வச்சே உடச்சிட்டேன் எனக்கு தெரியாமல். ஸோ அதனால் இது கொஞ்சம் ஃபெயில்ட் ஆயிடுச்சு. பட் இது வரும். நல்லா காய விட்டோம் அப்படின்னா எந்த ஷேப்பில் வேணாலும் மோல்டு ரெடி பண்ணி நீங்கள் கீச்செயின் ரெடி பண்ணலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. இதில் கலரிங்லாம் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சேன். அந்த கீச்செயின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி இன்னைக்கு பண்ணது எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த ஹாட் கீச்செயின் வந்து பிடிச்சிருந்துச்சு, லிக்விட் கீச்செயினும் பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பாக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.